இது என்ன தைலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர்வ தைலம். இந்த தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம், இததான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். கந்தர்வ தைலத்தை நம்ம இல்லங்கள்ல வாங்கி நாம பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஈவினிங் 6 மணி ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் ஜாஸ்தியா போகுது, நான் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன், அந்த ஒரு வார்த்தைய பெருசாக்கி பெருசாக்கி பூகம்பமா சண்டை வெடிக்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? சோ இந்த தைலத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே ரூபாங்க. 600 ரூபாய்க்கு இந்த ஒரு பாட்டில் எவ்வளவு பிரச்சனையை தீர்க்குது பாருங்களேன். இந்த பாட்டில் உங்களுக்கு வேணும்னா, இந்த கந்தர்வ தைலம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே பலவிதமான மூலிகைகளோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த கந்தர்வ தைலம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரிஜினல் மூலிகையை பயன்படுத்துறதாலதான் இந்த மாதிரி மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த தைலத்தை பயன்படுத்த சொல்லுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாம ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், வரன் தேடிட்டு இருக்கோம், வரன் சரியா அமையல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தைலத்தை அன்றாடம் அந்த பசங்க யூஸ் பண்ணணும். எப்படி எல்லாம் பயன்படுத்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணு இந்த பையனோட சொல் பேச்சு கேட்கல, ஏதோ ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப டீப்பா நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், ஆனா பிரேக்கப் ஆற சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த தைலத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்கறதே இருக்காதுங்க. நீங்க யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, இல்ல ஒரு பையனை லவ் பண்றீங்க, அந்த பையனோட தான் எனக்கு திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க மனமாற பிரார்த்தனை பண்ணி உங்க வீட்டு பூஜை அறையில இதுல 2 டிராப் ஆயில் நம்ம விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில 2 டிராப் விட்டு தீபம் ஏத்தி மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னொரு பாட்டில் ஆயில் எடுத்து உங்க உடம்புல லைட்டா, ரொம்ப லைட்டா, நல்ல வாசனை இருக்கும், லைட்டா பூசிக்கோங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போறோம். தினம் தினம் அற்புதமான நிறைய நல்ல தகவல்கள் சிருஷ்டி ஒளி வாயிலாக அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில தினப்பதிவுகளா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் கட்டாயம் எல்லாருடைய இல்லங்கள்லயும் நம்ம எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வீட்டுல அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்றது வரும். அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. சில இடங்கள்ல, சில வீடுகள்ல தன்னுடைய பெண்கோ பிள்ளைக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு சூப்பரான தைலம் தான் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம கொடுத்த தைலம் தான் இது. இது என்ன தைலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர்வ தைலம். இந்த தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம், இததான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த கந்தர்வ தைலத்தை நம்ம இல்லங்கள்ல வாங்கி நாம பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஈவினிங் 6 மணி ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் ஜாஸ்தியா போகுது, நான் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன், அந்த ஒரு வார்த்தைய பெருசாக்கி பெருசாக்கி பூகம்பமா சண்டை வெடிக்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? சோ இந்த தைலத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே அகன்றிடும். மன அமைதி, மனசாந்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சண்டை போடணுன்ற எண்ணத்தோட கணவனோ அல்லது மனைவியோ உங்களை பார்த்து சண்டை போடணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தைலத்தை நீங்க உடல்ல பூசியிருக்கும் பொழுது இந்த வாசனை எதிர் நபரை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வாசனையாகப்பட்டது அந்த சண்டை போடணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தா கூட உங்ககிட்ட சண்டை போடாம என்ன அப்படின்னு கத்திட்டு வந்தா கூட மனசாந்தியாகி அமைதியா போயிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட அருமையான தைலம் தான் இந்த கந்தர்வ தைலம். இது முறைப்படி பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். பலவிதமான மூலிகைகளோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த கந்தர்வ தைலம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரிஜினல் மூலிகையை பயன்படுத்துறதாலதான் இந்த மாதிரி மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த தைலத்தை பயன்படுத்த சொல்லுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாம ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், வரன் தேடிட்டு இருக்கோம், வரன் சரியா அமையல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தைலத்தை அன்றாடம் அந்த பசங்க யூஸ் பண்ணணும். எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், நம்மளுடைய பெர்ஃப்யூம் மாதிரி நம்மளுடைய சட்டைகள்ல லைட்டா, ரொம்ப ரொம்ப லைட்டா பூசிக்க சொல்லுங்க. இது நல்ல வாசனையா இருக்குங்க. இங்க இந்த தைலத்தை பார்த்து நுகர்ந்த உடனே நுகரவே வேண்டாம்,
இப்படி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஒரு வாசனை வருது. அத்தனையும் தெய்வீக வாசனை, அத்தனையும் மூலிகை வாசனை. ஸோ நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நம்மளோட கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா இந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காது மடல் இருக்கு இல்லையா, காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காது மடல்கள், இந்த கையில இந்த மணிக்கட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த தைலத்தை பயன்படுத்துங்க. சட்டைகளை லைட்டா பூசிக்கலாம். அதே மாதிரி விளக்கு ஏத்தும் பொழுது, விளக்கு ஏத்துறதுக்கும் நீங்க உடம்புல பூசிக்கிறதுக்கும் ஒரே பாட்டில் வாங்காதீங்க, ஒரே பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. 2 பாட்டிலா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு விளக்கேற்றக்கூடிய நம்ம தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் 2 டிராப், இது டிராப்பா தான் வரும். ஸோ 2 சொட்டு நீங்க இந்த தைலத்தை வந்து அந்த விளக்குல விட்டுருங்க. விட்டா வீடு ஃபுல்லா, உங்க பூஜை ரூம் ஃபுல்லாவே அப்படி ஒரு வாசனை, கம கம கமன்னு அப்படி ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை வீட்டுல இருந்தாலே சண்டை சச்சரவு இல்ல எதிரிகளால தொல்லை, வீட்டுல ஏதோ ஒரு நெகட்டிவ் வைபாவே இருக்குப்பா, என்னன்னே தெரியல, இருளோன்னு இருக்கு வீடுன்னு நினைக்கக்கூடிய இல்லங்கள், இது எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். ஸோ நமக்கு பாசிட்டிவ் தன்மை கொடுக்கும், நம்ம உடம்ப வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். ஒரே ஒரு சின்ன பாட்டில் எவ்வளவு விஷயத்த பண்ணுது பாருங்களேன். இதுல அதுக்கான ரீசன் வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த மூலிகை தான். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மூலிகைகளால் நிறைந்த இந்த பாட்டில், கந்தர்வ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டிலை உங்க இல்லங்கள்ல வாங்கி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும். திருமண தடை அப்படின்ற வார்த்தையே உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. வரன் அமைஞ்சிருச்சு, நல்ல வரன் கிடைச்சிருச்சு, டக்குன்னு போனோம் சம்பந்தம் முடிஞ்சிருச்சு, இப்படிதான் சொல்லுவீங்களே தவிர்த்து ஸோ இந்த திருமண தடை அப்படின்றதும் இருக்காது, கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றதும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கந்தர்வ தைலத்துல இருக்கு. இப்ப லவ்வர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணு வந்து இந்த பையனோட சொல் பேச்சு கேட்கல, ஏதோ ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப டீப்பா நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், ஆனா பிரேக்கப் ஆகிற சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த தைலத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்கறதே இருக்காதுங்க. அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு திரும்பி வரும், அந்த பிரேக்கப் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஸோ லவ்வர்ஸும் இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ உங்களோட லவ்வை நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கூட இந்த தைலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு சக்சஸா அமையும். ஸோ காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல திருமணம் ஆகணுன்ற ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த கந்தர்வ தைலத்தை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப காம்பேக்டா சின்னதாக தான் இருக்கும், உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம்னா இன்னொரு பாட்டில் வாங்கிக்கோங்க, அதை தனியாக வச்சு நீங்கள் தீபமாக ஏற்றிக்கலாம். இப்போ நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க, இப்போது நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, அந்த பையனோட தான் எனக்கு திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதில் 2 டிராப் ஆயில் வந்து நம்ம விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில 2 டிராப் விட்டு தீபம் ஏற்றி மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னொரு பாட்டில் ஆயில் எடுத்து உங்க உடம்புல லைட்டா, ரொம்ப லைட்டா, நல்ல வாசனை இருக்கும், லைட்டா பூசிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் பொழுது திருமண தடைன்றது இருக்காது, காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, பிரச்சனை வருது, முகம் சுளிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோம், இல்ல விவாகரத்துக்கான சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டுட்டனா அப்படின்றவங்கள கூட விவாகரத்தே இல்லாம உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் மட்டுமே இப்ப பெருசா தெரியுது, பிளஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட இதை நீங்க பயன்படுத்தும் போது அந்த மைனஸ் எல்லாம் அப்படியே எரேஸ் பண்ண மாதிரி எல்லாம் அழிஞ்சிட்டு பிளஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவான வைபோட கணவனோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அற்புதமான இந்த பாட்டிலுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க. 600 ரூபாய்க்கு இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ பிரச்சனையை தீர்க்குது பாருங்களேன். இந்த பாட்டில் உங்களுக்கு வேணும்னா, இந்த கந்தர்வ தைலம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதக ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நான் தீர்த்துக்கணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னல்கள், என் லைஃப்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து காமிங்க. அதுக்கு முன்னாடி வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் விசிட்டும் நீங்க பண்ணலாம், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம சிருஷ்டி ஒளியில பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா www.srishtioli.com இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. நேர்ல வரவங்க மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி ஷாப்க்கு டைரக்டா வந்து இங்க இருக்கக்கூடிய
பரிகார பூஜை பொருட்களும் நீங்க வாங்கிக்கலாம், இந்த ஆயிலும் வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.